சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போயிட்டு காலையில் ஒரு 4:30 மணிக்கு வந்தார். பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தார். தீக்ஷித் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருந்தா மறுபடி தூங்கவே இல்லை. பட்டாசு பார்த்துட்டே இருந்தான். கொஞ்சம் அடிஞ்ச உடனே நான் எந்திரிச்சு வந்தேன். என் கூட எந்திரிச்சு வந்து பட்டாசு எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவை பற்றி கொடுக்க சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் இந்த கம்பி மத்தா பொறியாக வருதா, அதனால கொஞ்சம் தான் பிடிச்சான். அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டான். இந்த கம்பி மத்தாப்பை வச்சு சங்கு சக்கரை வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தா. இதே பொறியாக வரத பார்த்துட்டு பயந்துட்டா, அப்படியே நின்றுட்டா. அப்புறம் நான் வாங்கி தான் வச்சுட்டு இருந்தேன். அவர் 4:30 மணிக்கு வந்தப்பவே கதை திறக்க எழுந்திரிச்சேன்னா அப்போயே அரிசி வந்தியும் ஊற வச்சிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு உளுந்து ஊற வச்சுட்டு காப்பியும் போட்டாச்சு. செலின்னு எழுந்திரிச்சாச்சு. செலி வா, முடி வெட்டிக்கலாம். ஏன் எங்கே போய் வெட்டுற? கடைக்கு போய் வேண்டாம், இங்கே வெட்டிக்கலாம். வா வா சாமி, முடி வெட்டுறவங்க வந்துருக்குறாங்க. வா டீச்சுக்கு மாட்டி உள்ள வா, டீச்சு உட்கார சொல்லிக்கலாம். வா வா, பட்டாசு எடுத்துகிட்டே வா. வா வருவாம்பா, வா தீக்ஷித். போன வாரமே முடி வெட்டுறவங்க வந்திருந்தாங்க. செலினை வெட்டிக்கு சொன்னதுக்கு நான் வெட்ட மாட்டேன், கடைக்கு போய் தான் வெட்ட வேண்டாம். இந்த வாரம் எப்படியோ தீக்ஷித்துக்கு வெட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அரிசி ஊற வச்சுட்டு கொள்ளைப்பருப்பு குக்கரில் போட்டு விட்டு மாவாட்டருக்கும் போட்டு விட்டேன். வெங்காயக்காரர் வந்தார். சரி நோம்பிக்கு நான்வெஜ் செய்யறதுக்கு வெங்காயம் வாங்கிடலான்ட்டு சின்ன வெங்காயம் நிறைய வச்சுருந்தாரு, வாங்கிட்டேன். பெரிய வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வேண்டாம்னு சொன்னால், இல்லைங்க உங்களுக்கு அளவாக இருக்குது 3 கிலோ 100 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி போட்டார். சாப்பாடு வச்சு கொள்ளைப்பருப்பு கரைஞ்சி ரசம் வச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டு செலியை நானும் பட்டாசு எரிக்கணும் அப்படின்ட்டு அவனும் அந்த சாட்டை எட்டு வந்து பிடிச்சிட்டு இருந்தான். செலியனோட கட்டிங் எப்படி சூப்பராக இருக்குது. செயினே இல்லாத சைக்கிள் ஓட்டிகிட்டு கொண்டிருந்தேன். எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்பாங்க, போர் அடிக்குது அவங்களுக்கு. அதனால லேப்டாப் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. மத்தியானம் சாப்பிட வச்சு 2 பேர்த்தையும் தூங்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வந்துச்சுன்னு நானும் ஹஸ்பண்ட் போய் நல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு மழையும் வர மாதிரி இருந்துச்சு. சரி பொறி நவுத்துருந்துச்சு, அதை வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு களையெல்லாம் போட்டு வணக்கிட்டேன். பொறி கொட்டிக்கலாம். இந்த மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் நவுத்து போகுது. பொறி வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்குது. வறுக்கவே நம்ம சாப்பிட்ருவோமே. அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து பஜ்ஜி செய்யலான்ட்டு பீக்கங்காயும் கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சேன். இவங்க 3 பேர் அதில் விளையாண்டுக்கிறாங்க. நல்லவே தக்காளி அரிஞ்சு ஓடலன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு பஜ்ஜிக்கு தாளித்து விட்டுட்டு எந்திரிட்டு இருந்துச்சு. இவங்க பட்டாசு எரிக்கிறேன்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சரி என் கூட வைக்கிறான். தீக்ஷித்து பிடிக்கவே மாறுறான். இந்த கம்பி மத்தாப்பு வந்து ரொம்ப சாஃப்டாகிற மாதிரி அந்த பொறியாக வராத மாதிரி இருக்குது, அதை மட்டும்தான் பிடிக்கிறான். நாங்கள் வீடு வந்துட்டாங்க. மழையும் லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. சர்வின் நான் அப்போவும் சங்கு சக்கரன்ட்டு வச்சுட்டுக்கிறான். நல்லா பார்த்துருந்தோம். தீக்ஷித் வருங்க காதை பொத்திட்டா சங்கு சக்கரம் போகிறக்கே. நைட்டுக்கு வந்து இட்லியும் பஜ்ஜியும் செஞ்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு 4 பேர் விளையாண்டுருந்தாங்க. பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு போய் பட்டாசு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மழை பிடிச்சிருச்சு. நல்ல மழை.